வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம M6 சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 39,400 பக்கமாக சில்வர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த முக்கியமான ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்க காரணத்தினால மார்க்கெட் ஓரளவு 39,200 வரைக்கும் சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய முதல் எதிர்பார்ப்பு. ஆனால் இதை விட்டு ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் செல்லிங்க்கு மாறும் அப்படின்றது நம்மளுடைய இரண்டாவது எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த 39,300க்குள்ளேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தது. ஆனால் உன்னிப்பாக நோட் பண்ணி பார்க்குறப்ப ஒவ்வொரு முறையும் ஹை கம்மியாகிட்டே வந்திருக்கு. இறுதியாக ப்ரைஸ் அதுக்கு மேலே நிற்க முடியாமல் இதுக்கு கீழே வந்து முன்னாடி நாள் லோ ஆன 39,950 டெஸ்ட் பண்ணியிருக்கு. 38,950 டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஜோனை ரெசிஸ்டன்ஸாக மாற்றி 39,170 க்ளோஸ் ஆகிருக்கு சில்வர் மார்க்கெட். இதுதான் நேற்று முழுமையாக நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். தொடர்ந்து ஹை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட நேற்று மார்க்கெட் க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடைசி 3 நாள் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்குறப்ப நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய க்ளோசிங்கை விட கம்மியாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங்கை விடையும் கம்மியாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் செல்லிங்க்கு சாதகமான அறிகுறிகள். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 39,300 விட்டு ப்ரைஸ் மேலே போய் 400க்கு மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்னா ஏற்கனவே 2 நாட்களாக இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்கு. மறுபடியும் இதை விட்டு மேலே போகிற சமயத்தில் பையிங்க்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு மேலே போகிறப்ப நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம் பொசிஷனை பையிங்க்கு. கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். 2 நாட்களாக பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை சில்வர் மார்க்கெட்டில். ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் ஒரு தெளிவான ட்ரெண்ட் நமக்கு கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்குற செல்லிங் டார்கெட்டும் மிக அதிகம். 38,420 வரைக்கும் ப்ரைஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.